இன்றைக்கு சுதந்திர போராட்ட மாவீரன் நெற்கட்டு சவுளிலே குறுநில மன்னராக இருந்து வெள்ளை ஏகாதிபத்தை எதிர்த்து சிம்ம சொப்பனமாக விளங்கி நாட்டு விடுதலைக்கு வித்திட்ட மாமன்னர் பூலித்தேவனுடைய 310வது ஜெயந்தி விழாவை இன்றைக்கு அரசு விழாவாக கொண்டாடி வருகின்றோம். அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நீண்ட காலமாக இருந்த கோரிக்கையை மாண்புமிகு அம்மாவின் அரசு 2016 பொறுப்பேற்றவுடன் 2017 ஆண்டிலிருந்தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்யப்பட்டு தமிழக சார்பில் ஆண்டுதோறும் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதேபோல சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அந்த நேரமெல்லாம் அத்தனை தலைவர்களும் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மணிமண்டபங்கள், சிலைகள், அரசு விழாக்கள் ஆகியோரெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு 310வது ஜெயந்தி விழாவை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக விரைவில் முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த அரசு விழா நிகழ்வில் அவருக்கு மலர் மாலை அணிவித்து பெருமை சேர்த்து அதை கௌரவப்படுத்தல் நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நெற்கண்டு சொல்ல அவருடைய வாரிசார்களெல்லாம் ஆட்சி காலத்தில் நாங்கள் அரசு விழா அறிவித்த பிறகு அடுத்த ஆண்டு இந்த அரண்மனையை புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக பரிசீலித்து எங்களுடைய துறையின் மூலமாக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பழமை மாறாமல் அந்த மன்னர் வாழ்ந்த காலத்தில் அந்த அரண்மனை எப்படி இருந்ததோ அதை புது பொலிவோடு புதுப்பிக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுற கடமைப்பட்டுகின்றேன். அதேபோல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணமாக இருந்தாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் தலைவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் இன்றைக்கு மாமன்னர் பூலித்தேவனுடைய திருவுருவப்படத்தை சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் அவருடைய இல்லத்தில் இன்றைக்கு மலர் மாலை அணிவித்து விட்டு பெரும் மரியாதை செலுத்தி விட்டு இன்றைக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு வர இருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து, இதில் முன்னாள் அமைச்சர்கள், எனக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த எனக்கு முன்னால் இந்த செய்தித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களும், இங்கே முன்னாள் அமைச்சராக இருந்த அண்ணன் SP சண்முகநாதன் அவர்களும், இங்கே முன்னாள் அமைச்சராக இருந்த இந்த மண்ணுக்கு சொந்தக VM ராஜலட்சுமி அவர்களும், இங்கே முன்னாள் அமைச்சர் சீனாத்தான செல்லப்பாண்டியன் அவர்கள், இங்கே மாவட்ட கலைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அன்பு சகோதரர்கள் இசைக் சிப்பி அவர்கள், இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட கலைச்சராக கடையனூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா மற்றும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கலைச்சர் அன்பு சகோதரர் தச்சை கணேஷ்ராஜா போன்ற கழகத்தின் அத்தனை பிரிவுகளும் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் இன்றைக்கு எடப்பாடியுடைய ஆணையின்படி வந்து மலர் மாலை அணிவித்து பெருமை சேர்க்கின்றனர் என்பது. ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இந்த அறநிலையத்துறை இருக்காது அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது வேறு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து என்பது வேறு. அது அவருடைய கருத்து அவர் சொல்லியிருப்பார். சார், எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சென்னையில் சிலை இருக்குது. பூலித்தேவருக்கு சென்னையில் சிலை அமைக்கணும்னு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. அதே மாதிரி சங்கரநாயனார் கோயிலையும் பூலித்தேவர் மறைந்த இடத்துல அவர் திருவுருவப்படம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கோரிக்கையும் வரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் என்றைக்கு எப்படி இங்கே காலங்காலமாக இந்த கோரிக்கை நிலுவையில் இருந்ததோ, அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகுதான் மாமன்னர் பூலித்தேவருடைய பிறந்தநாள் அரசு விழா என்ற அங்கீகாரத்தை பெற்றதோ, அதே போல நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மக்களின் கோரிக்கையை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி கவனத்துக்கு கொண்டு சொல்வோம். நிச்சயமாக இந்த குறை நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் சங்கரங்கோயிலில் அவர் ஆலயத்திற்குள்ளே சென்று மறைந்ததாகத்தான் வரலாறு. அந்த இடத்திலும் சிலை வைக்க வேண்டும் என்ற அங்கே பிரச்சார பயணத்தின் போது கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார். அதிமுக தொண்டர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் அனைவரும்